ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து கலர்லையும் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் எப்படி ஒரு ஃபோட்டோவை மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பேக்ரவுண்டு பிளாக் அண்ட் ஒயிட்லையும் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பர்சன் வந்து கலர்லையும் எப்படி ஃபோட்டோவை எந்த ஒரு கட் அவுட் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துருந்தோம் ஈஸியாக. அதே மாதிரி இப்போ நம்ம அந்த பர்சன்ஸை மட்டுமே பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் பேக்ரவுண்டை ஃபுல்லாக கலர்லையும் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். சேம் இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கங்க. எந்த ஃபோட்டோ வேணும் அந்த ஃபோட்டோவை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதில் அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹெச்எஸ்எல்னு இருக்கும். ஹெச்எஸ்எல்லை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த்தை வந்து டாப்பில் உயர்த்திக்கிங்க. மீதி இருக்கிற எல்லாமே கீழே டோட்டலாக இறக்கிடுங்க. பாருங்கள், உங்களுக்கு உடனே அந்த முன்னால் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்லையும் பேக் சைடில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கலர்லேயும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கட் அவுட் ஆப்ஷனை யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபோட்டோவை உடனே எடிட் பண்ணி மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபியூச்சரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணிக்கங்க.